உலகத்தோடு நல்ல ஐக்கியப்பட்டவர்களை விட கர்த்தருக்கென்று தனித்து விடப்பட்டவர்கள் அதிக பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு புரியாதது போல இருக்கலாம். உங்களுக்கு நல்ல இதை புரிய பண்ணுற தேவன் இதற்குரிய ஞானத்தை நமக்குள்ளால வாய்ப்பாராக. கவனிங்கள், உங்களை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டால், நம் தேவனை ஏற்றுக்கொண்டால், அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ரட்சிக்கப்படாதவர்களோடு நாம் ரொம்ப தொடர்பு வைக்கக்கூடாது. உறவுகள் வைக்கலாம். ஆனால் என்ன சொல்வதற்கு, அவர்களிடத்தில் அதிக நேரத்தை நாம் செலவு செய்தோம் என்றால் நம்ம எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையும் சரியாக வராது, நம்முடைய ரிசல்ட் நல்லா இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தை எனக்கு ஒரு அநேகரை சாட்சியாக சொல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட வீட்டில் இருந்தா, குடும்ப வீடு, அங்கே இருந்த எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். அதனால இனி அங்கே போனால் இன்னும் அதே பாவத்தில் விழ வேண்டி இருக்குமே அப்படின்னு அந்த வீட்டுக்கே போகலை. விட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பழைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நோ, தேவன் நம்மை தொலைச்சிருவாரு. கர்த்தருடைய உறவு எனக்கு அதை விட்டு விலகு. நாம் எல்லாம் ஜபிக்கிறது என்ன ஜபிப்போம்? ஆண்டவரே எல்லாரையும் சமாளித்து இருக்க தேவனே எனக்கு கிருபை தாரும் என்றால் அந்த ஜபம் எல்லாம் செல்லுபடியாக, அது முடியாத காரியம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்காக நல்ல கனி கொடுக்கணும்னா, ஹல்லேலூயா, நம்மை தவறாக நடத்துகிற, நம்மை பாதை விலக பண்ணுகிற, நம்மை தேவன் என்ற ஐக்கியத்தை விட்டு விலக பண்ணுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவ பாதையில வந்தா அதில் தான் கர்த்தர் களி கூறுவாராம். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க?